துதிக்கிற ஜனமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறு ஆண்டவர்மார்கள் எங்களை ஆண்டார்கள். எத்தனை பேர் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, எங்கள் தேவனாய் கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேற தேவர்மார்களை எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார். இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டிய ஜனங்கள் உள்ள இருக்கிறாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எகிப்துல இஸ்ராயல் ஜனங்கள் போய் அடிமைத்தனமா இருந்தாங்க. அடிமைத்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது எகிப்தை ஆண்டு கொண்டிருக்கிற பார்வோன் அவர்களை ஆண்டு கொண்டிருந்தார். அதனால தேவனை அறியாதிருந்தார்கள், அதனால கர்த்தரை அறியாதிருந்தார்கள், அதனால அடிமைப்பட்டு கொண்டிருந்தார்கள். கர்த்தர் பார்த்தாரு, இவர்களை ரட்சிக்க வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. இவர்களை ரட்சிக்க வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கிறது என்று சொல்லி அவர் மோசேவை அனுப்பி அந்த இடத்துல பல சூழ்நிலைகளை மோசே எதிர்கொள்கிறார். எதிர்கொண்டு எகிப்தில் இருக்கிற பார்வோனிடத்திலே போய் சவால் விட்டு அவளை கொண்டு வருகிறார்கள். 430 ஆண்டுகளாக அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை. அல்லேலூயா. அப்போ உங்களை ஏன் இந்த இடத்துல கொண்டு வந்த நோக்கம், ஏன் உங்களை இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்ட நோக்கம் என்னன்னு சொன்னால், அடிமைப்பட்டிருக்கிற வேற தேவர்களை ஆண்டு கொண்டிருக்கிற ஜனங்களை விடுதலை பண்ணும்படியாகத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டுவோம். நான் என்ன ஆண்டவரை பண்ணுவேன் என்று சொல்லி கேட்கணும் ஆண்டவரிடத்துல. மோசே போய் பார்வோனிடத்துல போய் நிற்கிறார். சகோதர சகோதரி போய் நிற்கிற போது அங்க சொல்கிறான், நான் இவளை அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா அவனுக்கு பணியாட்கள் தேவை. இந்த மோசே போய் நிற்கிறாரு. அங்க போய் பேசும்போது அவன் எல்லாவற்றையும் நிராகரிக்கிறான். கர்த்தர் வாதிகளை அனுப்ப சொல்லுகிறார். அவனுக்கும் வாதிகள் ஏற்படுகிறது. அவனும் ஒரு மந்திர கோள்களை எடுக்கிறான். இவர் கையிலிருந்து கோள்களை போடுகிறார்கள். சர்ப்பம் வருகிறது. சர்ப்பம் நம்முடைய மோசைகள், இந்த சர்ப்பம் அந்த 2 சர்ப்பங்களை விழுங்கி போகிறது. அல்லேலூயா. தேவன் நம்மளை ரட்சிப்பு என்னும் கோலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பேச வேண்டிய இடத்துல பேசுகிற ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எகிப்துல போய் நிற்கிற போது பயந்த சுவாபத்தோடு தான் மோசே போய் நின்னாருங்க. பயந்த சுவாபத்தோடு தான் போய் நின்னாரு. ஆனால் அந்த இடத்துல எகிப்தியன் அவன் வாதாடுகிறான். அவனுக்கு நிகராக கர்த்தர் இவர் பட்சத்தில் நின்று இவன் வாதாடுகிறான். அத்தனை லட்ச ஜனங்களையும் கொண்டு வருகிறான் வெளியே. அல்லேலூயா. அத்தனை லட்ச ஜனங்களையும் வெளியே கொண்டு வந்து தேவன் ரட்சிப்புக்கான வழியை போய் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த செங்கடல் எப்படி 2ஆ பிளந்தது குறித்து நாங்கள் தியானம் பண்ணி கொண்டிருக்கோம். இந்த செங்கடல் எப்படி 2ஆ பிளந்திருக்கோம்? சாதாரண சுனாமி வரும்போது இவ்வளவு வயலம் வந்துதான் பார்க்கிறோம். அது போயிட்டு மேல வந்து கீழே இறங்கி போச்சு. ஆனா அந்த செங்கடல் 2ஆய் பிளந்து நிற்கிறது. அல்லேலூயா. அவர்கள் ஜனங்கள் நடந்து போகிறார்கள். எப்படின்னு சொன்னா, எவ்வளவு உயரத்துல அந்த செங்கடல் நின்று இருக்கும் யோசித்து பாருங்க. யோர்தானிலே கூட ஆசானுடைய கால்கள் கட்டவர்கள் பட்ட மாத்திரத்துல அது கற்குயிலாய் நின்றது சொல்லி எவ்வளவு ஒரு அதிசயங்களை தேவன் செய்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் இந்த காட்டின் பகுதியிலே உங்களை ரட்சிக்க வைத்ததே ஒரு பெரிய அதிசயம். அல்லேலூயா. பயங்கரமான ஒரு குக்கு கிராமத்துல கர்த்தர் இறங்கி உங்களை எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில சேர்த்ததுக்கு நீங்கள் நன்றி கடமைப்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. வருஷ கடைசியில நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நினைவு கூறுங்கள். பாருங்க, பெலிஸ்தர் மத்தியில கை ஓங்கி நின்றதான இந்த கோலியாத் கூட அந்த ஜனங்களை அடக்கி ஆளி கொண்டிருந்தான், பயமுறுத்தி கொண்டிருந்தான். ஒரே ஒரு மனுஷனை கொண்டு, தாவீதை கொண்டு கர்த்தர் அந்த இடத்துல பெலிஸ்தரை முறியடித்து போட்டார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. பயம் இன்னைக்கு நம்மளால சுவிசேஷம் செய்ய முடியல. அல்லேலூயா. ஜனங்களை ரட்சிக்கப்பட முடியல. கோலியாத் நிற்கிறான். நின்று தாவீதை பார்த்து எக்காலம் விட்டு சிரிக்கிறான். கர்த்தர் தாவீதுக்கு பின்னாடி நிற்கிறார். நின்று அங்க என்ன சொல்றார், அங்க ஒரு கல்லை அடி. ஹல்லேலூயா. 5 கல்ல ஒரு கல்லு போதும், ஒரே ஒரு கல்லு போதும். ஹல்லேலூயா. பாயிண்ட் அவுட் பண்ணி அடி சொல்லி
அடிக்கிற போது அந்த கோலியாத் தலை முகங்குப்புற வந்து விழுந்தான். ஹல்லேலூயா. பலவானை முந்தி கட்டினால் இந்த காட்டூர் பகுதியை நீங்கள் கொள்ளை ஆக்க முடியும். ஹல்லேலூயா. நான் கூட இங்க வந்து உட்காரும் போது என்ன ஒரு வகையான ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆவி இருந்தது. ஒரு மாதிரியாவே எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தது. நான் எல்லைகளை சுத்தி வேலி அடைக்க ஆரம்பிச்சேன். அங்க இருந்து எல்லைகளை எல்லாவற்றையும் கட்டி நல்லா கட்டி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னு சொன்னால் அந்த எல்லைகளுக்குள்ள இருக்கிற பிசாசின் கிரியைகள் இங்கே சபைக்குள்ள ஆட்களை வர விடாது. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் தெருக்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். உங்கள் எல்லைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். எல்லைகளை ஜெபிக்க தேவன் அங்கு கட்ட அவிழ்ப்பார். ஹல்லேலூயா. மத்தேயு 12 சொல்லப்படுகிறது, பூமியிலே எதை கட்ட அவிழ்க்கிறது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்படும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவன் சொன்னதுதான். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆகவே பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீ காட்டூர் பகுதிக்காக கரங்களை உயர்த்தி நீ கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் நிற்பாயானால் இந்த வருட கடைசியில கர்த்தர் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்ப்பாராக. ஹல்லேலூயா. மரித்த இயேசுவே அல்ல, மரித்தும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்னைக்கு பெலிஸ்தன் நடுங்கி போய் கீழே விழுந்தான். பார்வோன் நடுக்கடலை கழுத்தறுக்கப்பட்டான். இதெல்லாம் ஏமாத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக நிற்பதெல்லாம் இதெல்லாம் ஏமாத்திரம். கர்த்தர் பார்க்கிற என் பிள்ளை ஜெயிக்கும் சொல்லி அவர் நிற்கிறார், விசுவாசத்தோட நிற்கிறார். அப்போஸ்தலர் 14:15 வாசிங்க. அப்போஸ்தலர் 14:15. அப்போஸ்தலர் 16. மனுஷரே, ஹல்லேலூயா. ஏன் அவங்க என்ன சொல்றாங்க, ஏன் இப்படி செய்றீங்க? மோசே தேவனிடத்துக்கு போயிட்டு மலையில போய் சந்திச்சுட்டு வராரு. ஒரு கட்டளை கொடுத்து அனுப்புறாரு. கட்டளை கொடுத்து அனுப்பும் போது அங்க நடந்த நிகழ்வுகள் என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்க எல்லாமே மோசே போய் 40 நாள் ஆச்சு. எத்தனை நாள் ஆச்சு? ஹலோ, 40 நாள் ஆச்சு. 40 நாள் ஆன உடனே இந்த யெகோவா தேவனை இவர் வணங்கி கொண்டிருந்தாங்க. பாத்தீங்களா, இவர் என்ன போனவரும் வரல என்று சொல்லி இவர் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும், வணங்குவதற்கு ஒரு தெய்வம் வேணும். அப்போ அவர்கள் எதை வச்சு உண்டு பண்ணாங்க, ஒரு கண்டுகுட்டிய எல்லா விதமான நகைகளை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு உருக்கி கன்றுக்குட்டியை உருவாக்கினாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாவற்றும் உருக்கி கொண்டு வந்து அங்க வச்சுட்டு அது மேல என்ன பண்ணாங்க, மாலை எங்கிற எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணாங்க, அது ஒன்றும் மெயினா வைக்கல. ஆனா அதை வச்சு என்ன பண்ண, இவங்களே ஆராதிச்சுட்டாங்க. ஏன்னா கர்த்தரை ஒருவனும் ஒரு காலம் கண்டது கிடையாது. மோசே தான் பேசுறார் தேவனோடு கூட சொல்லி பதில சொல்றாரு. ஆனா இவர்கள் அவர் 40 நாள் போயிட்டு ரிட்டர்ன் வராரு. இவங்களுக்கு தெரியல, இவர்கள் எல்லாம் கண்டுகுட்டி வச்சு ரொம்ப கொண்டாட்டமா நடக்குது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம நாடும் அப்படிதான் இருக்குது. இந்த மோசே கட்டளை எடுத்துக்கொண்டு ரொம்ப பயபக்தியோடு இறங்கி வருகிறார். இந்த ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு கொண்டு வர பார்க்கிறார். கீழே குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல வரும்போது அந்த இடத்துல என்ன நேர்ந்ததுன்னா, அவங்க எல்லாம் குடித்து கொண்டு வெறித்தனமாக இச்சை நாவியோடு கூட பயங்கரமான ஒரு களியாட்டத்தை பார்க்கிறாரு. பார்த்து தூக்கி அந்த கற்பனைகளை தூக்கி விசிறடிக்கிறார். அது எரிந்து அவர்கள் பாதாளத்தில் போனார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் தேவன் எரிச்சல் உள்ள தேவன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சும்மா அப்படியே வந்து கை தட்டி அடி பாட்டு போட்டு மட்டும் இல்லை, உணர்வுள்ள ஆவியோடு கூட இருக்கணும். வேதம் வாசிக்கும் போதும் சரி, ஜெபம் பண்ணும் போதும் சரி, நீங்கள் உங்களுக்கு கிரியை இருக்கணும். கிரியை இல்லை என்று சொன்னால் விசுவாசம் செத்தது. கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்தது. ஒண்ணுமே பண்ண முடியாது, டெட் பாடி தான். சும்மா வந்து நானும் வந்து சேர்ந்து இங்க பண்றேன்னு மட்டும் பண்ணணும். உனக்குள்ள ஒரு முகாந்தாரம் இருக்கணும். ஹல்லேலூயா.
நீ ஜெபித்து போனதுக்கு இந்த ஆலயத்துக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய ஒரு முகாந்தாரம் இருக்கணும். அதான் தேவன் விரும்புறாரு. அல்லேலூயா. அதுதான் சாட்சி சொல்லுவோம் இல்ல. அந்த சாட்சி எப்படின்னா ஜீவனுள்ள சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. ஜீவனுள்ள சாட்சியா இருக்கணும். சரி, அந்த அப்போஸ்தலர் 14:15 13 வாசிக்கலாம். 13:14 அல்லாமலும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ள ஓடி ஏன் இப்படி செய்கிறீர்கள்? போதும். நாங்களும் உங்களை போல பாடுற மனுஷன் தான். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குதா இல்லையா? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. கஷ்டம் இல்லாத மனுஷனே சொல்ல முடியாது. அப்போ இங்க என்ன பண்றாரு? ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறாங்க. ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா தங்கள் இஷ்டத்துக்கு பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நாம சுவிசேஷம் அறிவிக்கும் போது ஜனங்களுக்கு தெரியாது. கர்த்தரை குறித்து சொல்லும் போது ஜனங்கள் அதை அறிய மாட்டார்கள், உணர்வு இருக்காது. ஆனால் கடைசி காலம் வந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் நேற்று தினத்துல கூட நம்ம இதே தமிழ்நாட்டுல கடல் பகுதியில பயங்கரமான ஒரு சுழல் காற்று கடலுக்குள்ள இறங்கி இருக்கிறது. வானளவுல அந்த மேகமே இறங்குது. அப்படியே அந்த இதுல டிவில பாருங்க. அந்த மேகம் ஃபுல்லாவே அந்த தண்ணி சுழல் இழுக்குது கீழே. பயங்கரமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம வந்து ஜெபிக்கணும், பார்க்கணும், நியூஸை பார்க்கணும், என்ன நிகழ்வு நடக்குதுன்னு சொல்லி. அல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்கள் உணர்வில்லாதனால தங்களை தாங்களே வலித்துக் கொண்டு தேவனை விட்டு தூரம் போய் என்ன பண்றாங்க? அற்பமான காரியங்களை செய்கிறாங்க, அசுத்தமான காரியங்களை செய்யறாங்க. இந்த பர்னபாவும் இங்க பவுலும் பார்த்து என்ன பண்றாங்க? அவர் பார்த்துட்டு கிழித்து கொண்டு ஓடுறாங்க, சட்டைகளை கிழித்து கொண்டு ஓடுறாங்க. ஏன் இப்படி செய்றீங்க? ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு வெறுப்பா இருக்குது இவங்க பண்றது. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் குடும்பமா வந்திருக்கு? கை தூக்கு பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா உங்க குடும்பத்தை நீங்க தான் பார்க்கணும். பாஸ்டர் வந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணுவார், அவ்வளவுதான். வாலிபர் தம்பி சுமார் ஒரு 15 to 16 வயசு இருக்கும், +1 போறார். ஆராதனை நடத்திட்டே இருக்கிறோம், நான் நடத்திட்டே இருக்கிறேன், வர்ஷிப் போயிட்டே இருக்குது. கர்த்தர் வெளிப்பாடுகள் கொடுக்கிறார் அந்த பையனை குறிச்சு. அந்த பையன் மேல ஒரு பெண்ணின் ஆவி வந்து உட்காரு, ஒரு வாலிப பெண்ணோட ஆவி வந்து உட்காரு. அவன் ஆணா இருக்கிற அந்த பையன் பெண் மாதிரி பண்றான். அவனுடைய இதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் உருவாகும். நான் இந்த சைடு தான் இருக்கிறான், நான் அவனை பார்த்து கொண்டே நான் வர்ஷிப் பண்ணிட்டே இருக்கிறேன். அவன் என்னை பார்த்து சிரிக்கிறான். சிரிக்கிறது வந்து பெண் போல சிரிச்சு கொண்டே இருக்கிறான். நான் கட்டளை கொடுத்தே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எல்லாருக்கும் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே வரும்போது அவனுடைய கை எல்லாமே விக்கிரகத்தின் கைகளை போல ஒவ்வொரு சிம்பிள் காட்டிக்கொண்டே இருக்கிறான், ஒவ்வொரு சிம்பிள் காட்டிக்கொண்டே இருக்கிறான். காட்டிக்கொண்டு கர்த்தர் சொல்றாரு, இவனுக்குள்ள அந்த சூசைட் ஆவி உள்ள இறங்கி இருக்கிறது. அப்போ எல்லாம் ஜெபிச்சு எல்லாம் முடிச்சுட்டு பிரசங்கத்தையும் முடிச்சாச்சு. ஜெபிக்கும் போது அந்த போய் ஒல்லியா இருப்பான். 3 பேர் சேர்ந்து அவன் பிடிக்கிறோம், எங்களால பிடிக்க முடியல. அவனுக்குள்ள அந்த அசுத்த ஆவி வந்து பயங்கரமாக ஒரு அழகழித்து. ஏன்னு சொன்னா அவர்கள் விக்கிர ஆராதனையில இருக்கிறபடினால அந்த பையன் அடிக்கடி தனிமையில போய் பார்க்ல போய் உட்கார்ந்ததுனாலையும் அந்த பகுதியில சில மாதத்துக்கு முன்பதாக ஒரு மரித்து போன ஒரு பெண்ணின் ஆவி, எனக்கு தெரியாது, ஆனால் அந்த பெண் ஆவி இருக்குது எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்திட்டார். ஹல்லேலூயா. அப்போ அந்த பெண் ஆவி அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட போயிருக்குது. அவன் அந்த பொண்ணு எப்படியெல்லாம் அவனை வதைக்கிறதோ அவன் ஆளுகை செய்தவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள, நம்ம பிள்ளைகளை ரொம்ப கண்காணிப்பா பார்க்கணும். அது ஆணாங்களும் சரி பெண்ணாங்களும் சரி. எங்க போறாங்க எங்க வராங்க,
அவர்கள் கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அல்லேலூயா. கண்காணிப்புல தான் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஏன் என்று சொன்னா, இனி உலகத்துல நீங்கள் உங்க குடும்பத்துல நீங்கள் உங்க கணவன் நல்லா ஃபயரா ஜெபிக்கிற மனுஷனா இருப்பீங்க. உங்க சபை போறது நல்லா ஜெபிக்கிற மனுஷனா இருப்பாரு. ஆனா உங்க பிள்ளைங்க ஏதோ ஒரு டியூட்டிக்கு போறேன்னு சொல்லி அல்லது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போறேன்னு சொல்லி வேற எங்கேயாவது கொண்டு போகும் பிசாசு. ஏனென்னா உன்னுடைய சாட்சியின் வாழ்க்கையை உடைக்க உங்களுடைய பிள்ளைகளை அவன் ஆதாயப்படுத்திக் கொள்வான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னு சொன்னா, சபை என்னைக்கு யாரு கட் பண்றாங்களோ, பசங்க கட் பண்றாங்களோ அன்னைக்கே தெரிஞ்சுக்கணும் ரூட் எங்கேயோ போகுது. ரூட் எங்கேயோ போகுதுன்னு அது நீங்க கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணீங்கன்னா கர்த்தருடைய கண்ணு உங்க மேலே தான் இருக்கும். பாஸ்ட் பார்க்க முடியாது, பெற்றோர் பார்க்க முடியாது, ஆனால் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கும். அல்லேலூயா. மரணத்திலே பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பனுக்கு நேரிடாது. எப்படி தைரியமா சொல்றீங்க? கர்த்தர் என் பக்கத்துல இருந்தால்தான் அந்த வசனத்தை நான் சொல்ல முடியும். அல்லேலூயா. சொல்லலாம் எல்லாருமே. மரணத்திலே பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்பனுக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை. அல்லேலூயா. அப்படின்னா விக்கிரகங்களுடைய மனுஷனுக்கிட்ட கூட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ண, லேசா கொஞ்சம் கட் பண்ணி தூரமா வச்சுக்கணும். கட் பண்ணி தூரமா வச்சுக்கணும். ஆங்கிலத்துல டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணணும். டிக்னிட்டி, டிஸ்டன்ஸ் வேற, டிக்னிட்டி வேற. டிஸ்டன்ஸ்னா தள்ளி நிக்குது, டிக்னிட்டினா மெயின்டெனன்ஸ். அவ்வளவுதான் எனக்கு லிமிட். லிமிட்ல அங்க இருந்த யார் லிமிட்ல இங்க இருக்கிற நீ கலந்துட்டீன்னா ரொம்ப கஷ்டம். அவனுக்குள்ள ஸ்பிரிட் அடி வரும். ஏன்னு சொன்னா, நாங்கள் இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணாலும் இந்த மாதிரி ஸ்பிரிட் எல்லாம் நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். நம்மளுக்கே தெரியாது. ஒன்னும் அந்த தம்பிக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 12 மணி இருக்கும், நைட்டு தூங்கிட்டு இருக்கேன். என்ன அறியாம நானே சிரிக்கிறேன். நான் ஒரு செகண்ட்ல எழுந்துட்டேன். ஏன்னு சொன்னா, நம்ம ஆவியில நிறைந்திருந்தா கர்த்தர் உணர்த்துவார், இது நீ கிடையாதுன்னு. அல்லேலூயா. இது நீ கிடையாது. தூங்கிட்டு இருக்கிற என்ன அறியாம நான் சிரிக்கிறேன். நல்லா தெரியுது, நான் வாய் விட்டு சிரிக்கிறேன். அடுத்த நிமிஷம் இது நான் கிடையாது என்ன அறியாம என் ஆவியை எழுப்புது. கிறிஸ்துக்குள் பிரியமான நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தால் உனக்கும் உலக மக்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நல்லவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. யார் இந்த இருளில் நடக்கிற ஜனங்கள்? யாருன்னா, நம்பிக்கை அற்றவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள் தான் இருளில் நடப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? கர்த்தருக்கு தெரியும், நான் இன்னைக்கு சபைக்கு போனவர்கள் கர்த்தருக்கு தெரியும் அப்படின்னு. கர்த்தருக்கு தெரியும், அவர் தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் சென்னையில் இருக்கிறாங்க. 2 பேரும் டியூட்டிக்கு போவாங்க. டியூட்டி ஒரு நாளும் கட் பண்ண மாட்டாங்க. ஆனால் சர்ச்சுக்கு என்ன பண்ணுவோம்னா லீவ் போட்டுருவோம். உடம்பு முடியல எனக்கு. நைட்டு 8 மணி 1 மணி 2 மணிக்கு வந்தா கூட காலையில இருந்து 5 மணி 6 மணில இருந்து டியூட்டிக்கு போவாங்க 2 பேருமே. ஆனா மறுநாள் சாட்டர்டே போயிட்டு வந்து சண்டேன்னு வச்சுக்கலேன், எனக்கு உடம்பு முடியலப்பா, டிராவல் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்ப கர்த்தர் பார்க்கிறார்ல நம்மள. இந்த பலிபீடத்துல நின்று ஒரு காரியத்தை சொல்கிறேன். 365 நாள் 54 வாரத்திலும் மேக்சிமம் நான் சண்டே ஆராதனை கட் பண்ணதே கிடையாது. அல்லேலூயா. உடம்பு முடியலன்னா கூட ஏந்து போய் உட்கார்ந்து லேட்டானா போய் ஓந்துருக்காங்க. ஏன்னு சொன்னால், அன்னைக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய மண்ணா நான் எடுத்துக்கலன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் ஆவிக்குரிய மனுஷன் மாற விரும்பணும் நீங்க விரும்புனீங்கன்னா மாறிடுவேன். அல்லேலூயா. அப்பதான் எலியாவின் அபிஷேகம்
எலிசா மேல விழுந்தது போலவே உங்க மேல கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுவார். அபிஷேகம் இருக்கும் போது நுகங்கள் முறிக்கப்படும். அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார், வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. வாசிக்கலாம் இன்னொரு வசனங்கள் கூட. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 78 79ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 1:78-79. அந்த காலத்திலும் மரண இருளிலும் உன்னதத்தில் தோன்றிய அருணோதயம் என்று யார் உலகத்தில் தோன்றுது? தேவனா இயேசு தோன்றினார் கீழே தோன்றிருப்பார்ல. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அந்த காலத்துல மரண இருளில் இருக்கிறவங்கள ஒரு சமாதானத்துக்கு கொண்டு போனோம். வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அசால்ட்டா இருக்கக்கூடாது. நாம என்ன பண்ணணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம் மற்ற குடும்பத்துக்காக. யோபனுடைய புஸ்தகம் 42 அதிகாரத்திலும் அவன் பெரிய பாடுகள் கஷ்டப்பட்டான். ஆனால் தன்னுடைய நண்பர்களுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்கெல்லாம் அதிகமாய் பாடுபட்டு ஜெபித்தான். அல்லேலூயா. நாமளும் அப்பேற்பட்ட நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஸ்லிப்பாய் போன ரட்சிப்பு இல்லாத ஜனங்களை நாம என்ன பண்ணணும்? அவர்களுக்கு கர்த்தருக்குள்ள இழுத்து கொண்டு வந்து உள்ள சேர்க்கணும். அல்லேலூயா. நீங்களும் அதுதான் பண்ணணும். நீங்க என்ன பண்ண? சுவிசேஷ ஊழியர்களை செஞ்சு என்ன பண்ணணும்? உள்ள வந்து ஆடில கொண்டு வந்து சேர்க்கணும். அவர் மீதி அவர் பார்த்துப்பார். அல்லேலூயா. அவருக்கு ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்து இந்த ஜனங்களை, இந்த மந்தையை எப்படி மேய்க்கணும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படி மேய்த்து அவர் கொண்டு போவார். வருகிற நாட்கள் ஒரு பெரிய விருத்தி அடையும்படியா நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த 79ஆம் வசனத்துல நம்முடைய கால்களை எங்க போனோமா? சமாதான வழியில போனோம். எந்த வீட்டுக்கு போனாலும் என்ன சொல்றாரு ஆண்டவர்? சொல்லிக்கிறோமா? உண்மையா சொல்லியிருக்கிறோமா? உள்ள நுழையும் போது என்ன செஞ்சுக்கிறீங்க? ஒரு கமகமான வாசனை அடிக்குது. உள்ள நுழையும் போதே செருப்பு கூட கைட்டு மாட்டேன். என்ன பண்ணிக்கிற? பிரியாணியா? இப்படிதான் நம்ம பேச்சா இருக்கு. நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். என்ன மட்டும் நான் கொஞ்சம் சொல்லல. நானும் ஒரு காலத்துல இருந்தேன். ஆனால் நான் போனது வந்ததுக்கு உள்ள ஒரு முகாந்தாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எஸ் 59:9-10. ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாய் இருக்கிறது, நீதி எங்களுக்கு தொடர்ந்து பிடிக்காது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், போதும். இந்த வசனம் 8 வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் குருடலை போல நம்ம சோரை தொட்டு நடந்து இருக்கிறோம். சோரை தொட்டு நடந்துட்டே இருக்கிறோம். வீட்டுல கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா நடக்கும், தெரியுங்களா? அப்பெல்லாம் திட்டினே வரும். இது இந்த சேர் எங்க வச்சிங்க, யாருன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நம்மளுக்கு தெரியும், அந்த சேரை தாழ்ந்திருக்கோம், எல்லாம் பண்ணியிருப்போம், தாண்டி போயிருப்போம். லைட் ஆஃப் பண்ணோம்னா ஃபுல் இருக்குது, ஒண்ணுமே தெரியாது. இருக்குது அப்படியே மங்கிட்டு இருக்கும். ஏன்னா மங்கி போச்சு, கண்ணு சுத்தமா ஆயிடும். இப்படியே தேவை கண்ணு இங்க பார்க்கும், செவரிங்க தேவை, செவருக்கு தெத்தா. நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிதான் இருக்குது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை தேடிக்கொண்டுதான் இருக்குது. அப்ப என்னன்னா, இங்க ஆமோஸ் சொல்றாரு, ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கலாம். இந்த வசனத்தை நினைவுக்கு சொல்றாரு. கொஞ்சம் புதிய ஏற்பாடு. கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள். போதும். கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள். இன்னமும் வந்து தேடாதே இருக்கிறோம். எங்க தேடணும்?
இது என்னது? அதிகாலை இஸ்ராயல் ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? மன்னா எடுக்கும் போது அதிகாலையில போனான். அதிகாலையில எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. 5 மணிக்கு, 4 மணிக்கு, இன்னும் 3 மணிக்கு சொல்லுங்க. 12:01 ஆனாவே அதிகாலை. நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா பழக்கம் ஆயிடுச்சு. நடு ராத்திரியில 2 மணிக்கு நீ கர்த்தரை தேடணும். அதான் ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்றார், கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள். லைட் ஆஃப் ஆயிட்டு போய் தண்ணியில் இருக்கிற. அதே போலதான் இனி கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, வசனத்தை அல்ல, வசனத்தை தூக்கி தூர வச்சாச்சு. அதான் இங்க சொல்லப்படுகிறது. 9வது வசனம், ஆதலால் நியாயம் எங்களுக்கு வாசிமா. ஏசாயா 59:9. எங்க இருக்குதா? தூரமாகுது. பைபிள் எங்க இருக்குது? தூரமாகுது. சில வீட்டுல போனாங்க பைபிள் அப்பதான் தட்டி, என்ன இப்படி வச்சுக்கிறீங்க, பசங்களை திட்டு வேண்டிய உடனே இந்த மாதிரி வைக்கிறது. பசங்களை திட்டு என்ன இப்படி வச்சுக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்ற, கர்த்தர் உன்னை அழகு பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை அழகு பார்க்கிற. வசனத்துல ஜெபத்துல உறுதியா நீ தத்தி இருக்கும் போது உன்னை உள்ளங்கையில வச்சு பார்த்துக்கிறார். நம்மள என்ன எங்க வைக்கிறாரு? உள்ளங்கையில வைக்கிறார். நம்ம என்ன பண்ணா, அவர் நீங்க அங்கேயே இருங்க, நாங்க போய் ஆடிட்டு பாடிட்டு அதை கூத்து அடிச்சுட்டு வந்தா அப்புறம் வந்து இது பண்றோம். மீகா 4:10. பிரசவ ஸ்திரீயை போல வேதனைப்படு. சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்பார். ஹல்லேலூயா.